தற்பொழுது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, அஇஅதிமுக கட்சியை சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை திடீரென ராஜினாமா செய்துள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் தோல்வியை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள உட்கட்சி மோதல் காரணமாக இவர்கள் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரிடம் தங்களது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அஇஅதிமுகவில் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்கின்றனர். ராஜினாமா செய்த இந்த 3 எம்எல்ஏக்களும் தமிழக அமைச்சர் மற்றும் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் முக்கிய தலைவரான ஆதவ் அர்ஜுனாவை நேரில் சந்தித்து தங்களை தாவேகாவில் இணைத்துக் கொண்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அஇஅதிமுகவில் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்கின்றனர். அதில் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பெருந்துறை தொகுதியில் போட்டியிட்டிருந்த நிலையில் அவரும் ராஜினாமா செய்திருக்கிறார். அதேபோல் மரகதம் குமாரவேல் மதுராந்தகம் தொகுதியில் போட்டியிட்டிருந்த இவர்களும் ராஜினாமா செய்திருக்கின்றனர். அதேபோல் சத்யபாமா தாராபுரம் தொகுதியில் போட்டியிட்டிருந்த சத்யபாமா அவர்களும் ராஜினாமா செய்திருக்கின்றனர். இந்த அதிரடி ராஜினாமாவை தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதிமுக எம்எல்ஏக்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 47 44 குறைந்திருக்கிறது. இந்த 3 ராஜினாமா கடிதங்களையும் சபாநாயகர் முறைப்படி பரிசீலித்து ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை ஆகிய 3 தொகுதிகளிலும் விரைவில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.